அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான நாவல் குறித்து நான் பேச போகிறேன். அது ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எழுதுகிற நாவல். அது மீண்டும் மீண்டும் கடந்த சில ஆண்டுகளாக நாவல் கதைகள் படிக்கும்போது மனிதர்கள் கதைகள் மேலே ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க, ஏக்கமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு கதை தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. பெரிய பெரிய அறிவியல் நூல்களை காட்டிலும் இந்திய போன்ற மனங்களில் கதை நூல்கள் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துது. ஸோ அதனால் நிறைய படிக்கும்போது நேர்காணல் படித்தேன். அந்த நேர்காணலில் பார்த்தீங்கன்னா யாரோட நேர்காணலாம், கோவை ஞானியோடைய நேர்காணல். இந்திய தத்துவம் குறித்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு சிறிய நூலை அறிமுகம் செய்திருந்தார். அந்த நூல் பிரெஞ்சு புரட்சி நடந்து ஓராண்டு கழித்து எழுதப்பட்ட நூல். அது இந்தியாவினுடைய தத்துவம் குறித்து எழுதப்பட்ட நூல். 1790 எழுதப்பட்ட ஒரு நாவல். அது ஒரு குறு நாவல். அது அந்த நாவலுக்கும் இந்தியாவுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் தமிழில் சொல்லக்கூடிய முதல் நாவல்னு சொல்லக்கூடிய, அதாவது பார்த்திங்கன்னா பிரதாப முதலியார் சரித்திரம் சொல்லக்கூடிய வேதநாயகம் பிள்ளை எழுதுனது 1879 எழுதப்பட்டது. ஆனால் அதுக்கு முன்னாடியே 1790 அந்த நாவல் எழுதப்பட்டிருக்கு. ஒரு சிறிய நாவல் தான். இது எழுதியவர் யாருன்னு கேட்டால் ரூசோவுடைய மாணவர். ரூசோவுடைய மாணவர் பிரெஞ்சு புரட்சி நடந்து தகுதிக்கு இருந்த காலகட்டத்தில் அடுத்த ஆண்டு அந்த நாவல் இந்தியாவை பற்றி எழுதுகிறார். அப்போது இவர் ரொம்ப படிப்பாளி, நிறைய சட்டம் படித்தவர், இயற்கை விஷயங்களை கூர்ந்து அணுகியவர், பல விஷயங்களை தேர்ந்தவர். ஏன்னா ரூசோவுடைய மாணவரில் ரூசோவை பற்றி நம்ம ஊராக பேசிகிட்டு இருக்கோம். அவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்னதான் சேன்பியார்னு பேர். அவர் இந்தியாவை குறித்து ஒரு நாவல் எழுதுகிறார். அந்த நாவலுடைய பேர் தான் இந்தியன் காட்டேஜ். தமிழில் இந்திய குடிசைன்னு மொழிபெயர்ப்பாக இருக்குது. ஸோ இந்த நாவல் குறித்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கூட நான் ஒரு செய்தியை பார்த்தேன். நேற்று ஒரு செய்தி வந்தது. அந்த செய்தி என்னன்னா, மதுரை சிலைமானில் ராஜேந்திரன் தமிழரசி தம்பதியினரின் மகன் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த கட்டிட கூலி தொழிலாளி இளைஞர் அழகிரிசாமி சாதிய படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று பார்த்தீங்கன்னா கபடி விளையாடுற ஒரே காரணத்துக்காக 11ஆம் வகுப்பு மாணவன் தேவேந்திரன் கடுமையாக பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறான். தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா இந்த ஜாதி ரீதியான தாக்குதல் ஒரு உக்கிரமாக இருந்துகிட்ருக்கு. ஒரு புறம் இரும்பினுடைய பயன்பாட்டில் நம்ம பெருமை கொண்டுட்டு இருந்தாலும் கூட அதுக்கு சவால் விடுகிற அளவுக்கு தமிழ் சமூகத்தினர் நாகரிக சூழல் அப்படியே எதிர்மறையாக இருக்குது. அப்போது தமிழ் சமூகத்தில் ஆதிக்குடிகளாக இருக்கக்கூடிய அல்லது பார்த்தீங்கன்னா உழைப்பாளர்களாக இருக்கக்கூடிய தலித் மக்கள் மீது தொடர்ச்சியாக இந்த வன்முறைகள் நிகழும்போது தமிழ் சமூகம் அமைதியாக இருக்கிறது என்னை ரொம்ப வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்குது. உலகம் முழுக்கும் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் பயணம் பட்டிருக்கிறாங்க, அறநூல்களை எழுதியிருக்கிறாங்க, சங்க இலக்கியம் போன்ற காதல் பாடல்களை எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி அகநூல்களை எழுதின மரபு தமிழர்கள் தாண்டி யாருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் அப்படிப்பட்ட மரபில் இருக்க ஒரு மனிதர்கள் ஒரு ஜாதி ரீதியான கொலை எனக்கு என்னமோ இங்கே காதல் குற்றமாக்கப்பட்டிருக்கிறதோ என்ற வேதனை எனக்கு இருக்குது. லவ் இஸ் கிரைம். காதல் என்பது இங்கே குற்றம். அந்த குற்றம் செய்கிறவங்க யாருன்றது பார்க்குறாங்க. அது தலித்தாக இருந்தால் ஒரு மாதிரியான அடையாளமோ, தலித் அல்லாதவர்கள் இருக்கும்போது இன்னொரு மாதிரியான அடையாளமோ அல்லது இன்னொரு மாதிரியான அணுகுமுறை இங்கே இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வசதி படைத்தவர்கள் தான் ஒரு மாதிரியும் வசதி இல்லாதவர்கள் ஒரு மாதிரியும் ஏறக்குறைய இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அடிப்படையில் ஒரு வெறுப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கு தலித் மக்களுக்கு எதிராக. இந்த வெறுப்பை வாக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு மனிதருமே, தமிழ் சமூகத்தின் மீது அக்கறையில் ஒவ்வொரு மனிதருமே இந்த வெறுப்பை கண்கூர்ந்து இது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த நாவலுக்குள்ளே போகிறேன். இந்த நாவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1790 எழுதப்பட்ட அந்த நாவல். அது எப்படி தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லண்டன் ராயல் சொசைட்டியில் எல்லா அறிஞர்களையும் கூப்பிட்டு என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, உலகம் முழுக்கவும் நீங்கள் பயணப்பட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் சில கேள்விகளுக்கெல்லாம் விடை தேடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் பெருமக்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க.
அப்படி கூப்பிடும்போது இயற்கை ஆர்வலர், அறிஞர்கள், டாக்டர்ஸ், இந்த மாதிரி பல பேரை கூப்பிட்டு அந்த நண்டல் லாயர் சொசைட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா உருவாக்கி அவங்க வந்து பல்வேறு நாடுகளுக்கு அனுப்புகிறாங்க. அப்படி ஒருவர் தான் வந்து இந்தியாவுக்கு வரார். இந்தியாவுடைய தத்துவம், இந்தியாவுடைய மரபு என்ன, இந்தியாவுடைய இதெல்லாம் என்னென்ன இருக்குது, அங்கே கலை மற்ற விஷயங்கள் என்னென்னலாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் இந்தியாவுக்கு வரார். ஆர்வமாக அவர் வந்து பொதுவாக இந்தியா என்னோடய கங்கை சமவெளி தான் போவாங்க. அந்த கங்கையினுடைய அந்த பகுதிக்கு போய் அங்கே இருக்கிற அந்த காசி போன்ற பகுதிகள் தான் இந்திய மரபுனே வந்து அது ஏற்கனவே வந்து படி வைக்கப்பட்ட ஒரு மனநிலை. அது நேராக அங்கே போயிட்டாங்க. அப்படி அவரை வந்து அங்கே போயிட்டார். போன உடனே பார்த்தா அவருக்கு கொடுக்கப்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் ஒட்டுமொத்தமாக வந்து 3500 கேள்விகள். அவர் கங்கை சமவெளிக்கு போன பார்த்தா என்னன்னு கேட்டால் 17500 விடைகள் கிடைச்சிச்சு அவருக்கு. அந்த விடைகள் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை. ஏன்னா வேற சொன்ன உடனே அவர் ஒரு மாதிரி சோர்ந்து போய் நிற்கும்போது அங்கேருந்து ஒருத்தரும் சொல்கிறாரு, அதை வாங்கி படிச்சுட்டு இதுக்கெல்லாம் பதில் சொல்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, அங்கே போய் நீ பாரு அப்படின்றார். எங்கன்னா பூரி ஜெகநாதர் கோயிலில் உச்சியில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் எல்லாமே படைச்சவர், எல்லாமே அவர் வேத நூல்கள்லேருந்து எல்லாமே தெரியும் அவருக்கு, உங்கள் எல்லா கேள்விக்கும் அவருக்கு விடை சொல்லுவார், நீ அங்கே போய் பாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா கிளம்பி அங்கேருந்து வராரு. வந்து அங்கே ஈஸ்ட் இண்டியன் கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கல்கட்டா தான் அப்படி இருந்தது. அப்போது அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெரிய இதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறார். அந்த பல்லுக்கு அவங்கள சமையல்காரர்களை தூக்கின்னு போகிறதுக்கு 4 பேர், அதுக்கப்புறம் பாதுகாவலர் 2 பேர், எல்லாரையும் அனுப்பி இவங்க அப்படியே பயணம் போகிறாங்க. அங்கேருந்து போயிட்டு எங்கேருந்து பயணம் போகிறாங்கன்னா கல்கட்டாவிலேருந்து ஒரிசா நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரிசாவில் தான் அந்த இது இருக்குது. அங்கே போன உடனே ஒரு வழியாக போய் சேர்ந்துட்டாங்க. அந்த பூரி ஜெகநாதர் கோயில் அடிவாரத்தில் வந்து ஒருத்தர் வராரு. வந்து அவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு உடனே என்ன சொல்கிறான்னு கேட்டால், அதாவது இவரோட உடை எல்லாத்தையும் பார்க்குறாரு. அவருடைய தோல், அவருடைய போட்டுனுக்கிற அந்த உடை வந்து ஆட்டுத்தோலால் ஆனது, அவர் வச்சிருந்த தொப்பி வந்து நாய் மயிர்களால் ஆனது, போட்டுக்கிற செருப்பு வந்து கதர் அதாவது மாட்டு தோலால் ஆனது, அவர் வச்சிருந்த கேள்வி புத்தகங்களும் வந்து பார்த்தோன்னா பசுமாட்டு தோள்களால் ஆனது. இதெல்லாம் பார்த்த அந்த பிராமணர் என்ன பண்ணுறாரு கேட்டால், இது எல்லாமே இங்கே தடை செய்யப்பட்டிருக்குது, இது எல்லாத்தையும் நீ கழட்டிட்டு தான் வரணும்னு சொல்கிறார். அப்புறம் அவர் கோட்டை கழட்டுறாரு. அவருடைய எல்லாத்தையும் கழட்டிட்டு கடைசியாக போகிறார். போகும்போது என்ன சொல்கிறாரு கேட்டால், அவருக்கு ஒரு இந்திய மரபில் ஒரு வெள்ளை துணி கொடுக்கப்பட்டது, அந்த துணியை மட்டும் அணிஞ்சிக்கிட்டு அவர் போகிறார். கையில் ஒரே ஒரு புத்தகம். அப்போது அவருக்கு உடுக்கப்பட்ட எல்லா துணியுமே கழட்டிட்டு தான் போகிறாரு. ஒரு சின்ன வேட்டி இது மட்டும் கையில் துணி எடுத்துன்னு போகிறார். அப்போ என்னன்னு கேட்டால், அந்த கையில் இருக்கிற அது வந்து என்னான்னு கேட்குறாரு மறுபடியும். அது வந்து பசுத்தோலாலான அந்த இதுன்னு உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், ஐயோ பசுத்தோல்லாம் இங்கே வந்து தடை செய்யப்பட்டிருக்கு, உடனே கட்டி வச்சிரு அப்படின்னு சொன்னோடனே உடனே அதை விட்டுட்டு போனால் அங்கே ஒன்றுமே எதை எழுதிட்டு வர முடியாதுல்ல. அதனால் என்ன பண்ணுறாருன்னா அங்கேயே லஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சார். முதல் லஞ்சம் கொடுத்தது என்னமோ அங்கே என்னன்னு தெரில. அதை லஞ்சத்தை வாங்கி அந்த பிராமணர் உள்ள விட்டுறான். இவர் நேராக போகிறார். பார்த்தா பூரி ஜெகநாதர் கோயிலில் அந்த இவர் உக்காந்துட்டு இருக்கிறார். அவருக்கு வந்து என்னான்னு கேட்டால், அந்த அரியானேஸ்வரத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் பக்கத்தில் யாரும் வரக்கூடாது. வெளியூர்காரங்கள் அந்த அறிஞர்கள் தான் 9 பாய் அளவில் இடைவெளி போடணும். இந்திய மன்னர்களாக இருந்தால் 6 பாய் இடைவெளி போடணும். ஒரு முஸ்லீம் மன்னர்கள் இருந்தால் 3 பாய் இடைவெளி போடணும் அப்படின்னு அந்த மரபில் இருக்குது. அப்போது வெளியூர் வந்து இருந்தனால ஒரு 9 அடிக்கு முன்னாடியே நின்ன உடனே ஒரு ஐரோப்பா மனம் வந்து இந்தியாவோட தத்துவத்தை ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு என்னடா இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா அவர் ஏற்கனவே வெறுத்துட்டார். அவர் ட்ரெஸ்ஸை கட்டிட்டாங்க, செருப்பு கட்டிட்டாங்க, தனியாக எல்லாத்தையும் கட்டிட்டாங்க. உட்கார வைக்கும்போது தூரமாக உட்கார வச்சுட்டாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிறகு என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அவர் போயிட்டு சரி நம்ம கேள்விக்கு விடை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்குறாரு. அது 3 கேள்வி மட்டும் நான் குறிப்பாக சொல்கிறேன். உண்மையை எவ்வழியில் தேட வேண்டும், அதுதான் அது வந்து முதல் கேள்வி. அவர் அங்கேருந்து சொல்கிறார், ஹிந்தியில் தான் பேசுகிறார். என்ன சொல்லிடுறாருன்னு கேட்டால், உண்மையை அந்தணரிடம் மட்டும் தேட வேண்டும் முதல் கேள்வி. சரி, 2வது கேள்வி கேட்குறாரு, உண்மையை எங்கே தேட வேண்டும்? பலாயிரக்கணக்கான ஆண்டுகள் முன்னாடி இருக்கக்கூடிய வட இலக்கியங்களில் வேத நூல்களில் தான் உண்மையை தேட வேண்டும். சரி, உண்மையை சொல்ல வேண்டுமா, மக்களிடம் சொல்ல வேண்டுமா? உண்மையை மக்களிடம் சொல்லக்கூடாதுன்னு இவர் கடுப்பாயே, இனாயா இது வந்து அறிவு வந்து மக்கள்கிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாரு. விரக்தியில் என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் அந்த படைகளை கட்டி அவர் போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு பெரிய காட்டுக்குள்ளே பயணம் பண்ணுறாரு. பார்த்தா மழையும் இடியும் மின்னலும் வீச அடிக்குது. ஒரு இடத்துல எல்லாமே நின்றுடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏறக்குறைய அது மெட்ராஸ் பக்கம் கிட்ட வந்துட்டாங்க. பார்த்தா அங்கே வந்து அந்த காட்டுக்குள்ளே தனிச்ச ஒரு வீட்டில் மட்டும் விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. அது பக்கத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. இடி மின்னல் வர இறங்கிட்டு இருக்கு.
இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த படையணியர்கள்லாம் போயிட்டு நீங்கள் போயிட்டு அங்கே அந்த வீட்டுக்குள்ளே போங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வாங்கன்னு போட்டால் இந்த வேலையெல்லாம் அதுக்குள்ளே போயிட்டு அலறி அடிச்சுன்னு ஓடிறாங்க. ஏன்டா இவனுக்கு அலறி அடிச்சு ஓடிறானாங்க பார்த்தா, என்னடா ஏதாவது விலங்கை பார்த்துட்டியா, இல்லை காணக்கூடாது ஏதோ அங்கே ஒரு ரத்த காட்டேரியா அல்லது வேறு ஏதாவது உருவங்கள் இருக்கா அப்படின்றத பார்த்த உடனே இல்லை அங்கே பறையன் இருக்கிறான், அவன் பறையன் இருக்கிறான் கத்தின்னு உடையறானுங்க. ஏதோ ஒரு காட்டு விலங்கை பார்த்துட்ட மாதிரி உடையறானுங்க. இன்னும் பறையன்னா என்ன மீனிங்கு அப்படின்னு கேட்டால், அவன் இந்தியாவில் தீண்டத்தகாதவன். சரி, அது என்ன பொருள் அப்படின்னு கேட்கும்போது, அவன் சட்டத்தையும் நம்பிக்கையும் மதிக்காதவன். அவன் கம்யூனியன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு குடிசைகளை போயிடுறான். குடிசைகளை போய் உட்காந்துட்ட உடனே இன்முகத்தோடு அவர் வரவேற்கிறார். உட்கார வச்சுட்டு முதல்ல அவர் துண்டை கொடுத்து உடைச்சி வச்சுட்டு அவர் வந்த உடனே அவருக்கு உணவு உபச்சரிக்கணும். ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. மாளிகையில் சேர்ந்த அந்த பார்ப்பனருக்கும் ஒரு குடிசையில் சேர்ந்த பறையருக்கும் வேறுபாடை உடனே புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் இரவு தங்கிட்டு காலையில் சில கேள்விகளை கேட்குறார். அங்கே கேட்ட அதே கேள்வி தான் கேட்டார். அதாவது உண்மையை எங்கே தேட வேண்டும்ன்ற கேள்விக்கு அவர் சொன்ன பதில் என்ன, உண்மையை நல்ல உள்ளத்தோடு தேட வேண்டும் அப்படின்னு சொன்னார். நல்ல இயல்பான உள்ளத்தோடு தேட வேண்டும். எங்கே தேட வேண்டும் அடுத்த கேள்வி கேட்கும்போது இயற்கையினிடம் தேட வேண்டும் சொன்னார். கடைசியாக பார்த்தீங்கன்னா கடைசிக்கு உண்மையை மக்களிடம் சொல்ல வேண்டுமா என்று சொன்னார். கட்டாயம் உண்மையை மக்களிடம் சொல்ல வேண்டும் என்றார். அப்போது ஆஹா, இதுதான் இந்திய தத்துவனுடைய ஆதர்சம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவர் ஏன் இந்த கதையை சொல்கிறேன்னு கேட்டால், ஒரு தத்துவ ரீதியாக நிறைய விசாரணைகள்லாம் இந்தியா முழுக்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் உண்மையான தத்துவ மரபுகளை தேடும்போது இங்கே இருக்கக்கூடிய தத்துவ மரபுவோடு அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது அறிவை நம்ம மக்கள்கிட்ட சொல்லணும், உண்மையை மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. இந்த நூலகத்தாருக்கும் நன்றி, அண்ணன் ஜெயச்சந்திரனுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.